வணக்கம். ராமநாதபுரம் மாவட்டத்தின் இன்றைய முழுமையான செய்தி தொகுப்புடன் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று ஏப்ரல் 14, 2026. மீனவர்களுக்கான முக்கியமான ஒரு காலகட்டம் இன்று நள்ளிரவுடன் தொடங்குகிறது. இது தவிர மாவட்டத்தின் ஆன்மீகம், அரசியல் மற்றும் பொதுமக்களின் வாழ்வாதாரம் சார்ந்த 15 முக்கிய செய்திகளை இப்போது விரிவாக பார்க்கலாம். இன்று நள்ளிரவு 12 மணி முதல் 61 நாட்கள் மீன்பிடி தடை காலம் அமலுக்கு வருகிறது. இதனையொட்டி ஆழ்கடல் மீன்பிடிப்புக்கு சென்றிருந்த அனைத்து விசைப்படகுகளும் இன்று மாலைக்குள் கரை திரும்பின. மீனவர்கள் தங்கள் படகுகளை பாதுகாப்பாக நிறுத்திவிட்டு என்ஜின்களை பராமரிக்கும் பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான கள்ளழவர் ஆற்றில் இறங்கும் வைபவத்திற்காக பரமக்குடி வைகை ஆற்றுப்படுகையை சுத்தப்படுத்தும் பணிகள் இன்று தீவிரமாக நடைபெற்றன. ஆற்றில் உள்ள குப்பைகள் மற்றும் முட்செடிகள் அகற்றப்பட்டு பக்தர்கள் தடையின்றி தரிசனம் செய்ய ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. 100 ஆண்டுகளை கடந்த பழைய பாம்பன் பாலத்தின் தூண்களை பிரிக்கும் பணி இன்று 2ஆம் கட்டத்தை எட்டியது. புதிய பாலம் வழியாக ரயில்கள் தடையின்றி செல்லும் நிலையில் பழைய பாலத்தின் பாகங்கள் ஒவ்வொன்றாக அகற்றப்பட்டு ரயில்வே அருங்காட்சியகத்திற்கு அனுப்பி வைக்கப்படுகின்றன. வைகை அணையின் நீர்மட்டம் 33 அடியாக குறைந்துள்ளதால் மாவட்டத்தில் நிலவும் குடிநீர் தட்டுப்பாட்டை போக்க ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று அவசர ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. நாளொன்றுக்கு கூடுதலாக 50 லாரிகள் மூலம் குடிநீர் விநியோகம் செய்ய முடிவெடுக்கப்பட்டுள்ளது. ராமநாதபுரத்தில் இன்று வெயில் சதமடித்துள்ளது. 41.5 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவானதால் மதிய நேரங்களில் முக்கிய சாலைகள் மக்கள் நடமாட்டமின்றி வெறிச்சோடி காணப்பட்டன. அடுத்த 3 நாட்களுக்கு அனல் காற்று வீசக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. அதிகரித்து வரும் வெயிலால் பாதிக்கப்படுபவர்களுக்கு சிகிச்சை அளிக்க அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 20 படுக்கைகள் கொண்ட சிறப்பு வெப்ப அலை வார்டு இன்று திறக்கப்பட்டது. மயக்கம் மற்றும் நீர்சத்து குறைபாட்டுடன் வருபவர்களுக்கு தடையின்றி சிகிச்சை அளிக்க மருந்துகள் இருப்பு வைக்கப்பட்டுள்ளன. சித்திரை திருவிழாவின் 2ஆம் நாளான இன்று நயினார்கோவில் நாகநாத சுவாமி கோயிலில் சுவாமிக்கு சிறப்பு அலங்காரங்கள் செய்யப்பட்டு வீதி உலா நடைபெற்றது. சுற்றுவட்டார கிராமங்களிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திரண்டு வந்து சாமி தரிசனம் செய்தனர். மன்னார் வளைகுடா பகுதியில் காற்று வேகமாக வீசுவதால் தனுஷ்கோடியில் கடல் சீற்றம் இன்று காலை முதல் அதிகரித்தது. சுற்றுலா பயணிகள் கடலுக்கு அருகே செல்லாதவாறு போலீசார் தடுப்புகளை அமைத்து கண்காணித்து வருகின்றனர். கடும் வறட்சி மற்றும் நீர் பற்றாக்குறை காரணமாக கமுதி பகுதியில் பயிரிடப்பட்டிருந்த கோடை பயிர்கள் கருகத் தொடங்கியுள்ளன. பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் சங்கம் சார்பில் இன்று மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது. கோடைகால மின் தேவையை சமாளிக்க மாவட்டத்தில் உள்ள மின் மாற்றிகளை தரம் உயர்த்தும் பணி இன்று பல்வேறு இடங்களில் நடைபெற்றது. இதனால் சில பகுதிகளில் தற்காலிக மின்வெட்டு ஏற்பட்டாலும் மாலைக்குள் சீரானது. தடைக்காலம் தொடங்குவதற்கு முன்பாக இன்று ஏராளமான சுற்றுலா பயணிகள் ராமேஸ்வரத்தில் குவிந்தனர். கூட்ட நெரிசலை பயன்படுத்தி பொதுமக்களிடம் திருட்டில் ஈடுபடுபவர்களை பிடிக்க கூடுதல் CCTV கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கையை அதிகரிக்க ஆசிரியர்கள் தேடி இல்லம் என்ற திட்டம் இன்று ராமநாதபுரம் கல்வி மாவட்டத்தில் தொடங்கப்பட்டது. இதன் மூலம் அரசு பள்ளி வசதிகள் குறித்து பெற்றோருக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. தடைக்காலம் நாளை தொடங்குவதால் இன்று மீன் மார்க்கெட்டுகளில் மீன் விலை திடீரென உயர்ந்தது. வஞ்சிரம் கிலோ 1200 ரூபாயை தாண்டி விற்பனை செய்யப்பட்டது. இனி வரும் 2 மாதங்களுக்கு மீன் விலை குறைய வாய்ப்பில்லை என வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். மாவட்ட எல்லைகளில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் இன்று கீழக்கரை அருகே உரிய ஆவணங்களின்றி கொண்டு செல்லப்பட்ட கட்டுமான பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கடும் வறட்சி நீங்கி மழை பெய்ய வேண்டியும் வைகை அணை நிறைய வேண்டியும் RS மங்கலம் பகுதியில் உள்ள முக்கிய கோயில்களில் இன்று பொதுமக்கள் சிறப்பு பிரார்த்தனைகளை மேற்கொண்டனர். ராமநாதபுரம் மாவட்டத்தின் செய்திகளை தினமும் அறிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இன்றைய 15 முக்கிய செய்திகள் இவைதான். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் பகிருங்கள். நாளை இரவு 9 மணிக்கு TNN நியூஸ் மூலமாக மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.